பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரமத்தா ஒப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளை காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் செய்த நன்மைகளை உம்முடைய வசனத்துக்கும் உம்முடைய நாமத்திற்கும் சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர், கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர், கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர், எம்மை அதிகமாய் ஆசீர்வதித்தீர். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். எடுத்து வாசிப்போம். சங்கீத புத்தகம் 92ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக நமது வாழ்விலும் ஊழியத்தின் பாதையிலும் கிரிகளை நடப்பிக்கிறவர் நமது ஆண்டவர் அல்லவா? இன்னுமாக ஊழியத்தின் பாதையில் அவர் நியமித்த ஒரு காரியமாக அது இருப்பதால் அந்த நேரங்களிலே நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு காரியங்களை அவர் செய்து முடிப்பார். நமது கண்களுக்கு அது மிகவும் ஆச்சரியமாயிருக்கும். அவரது வழிகள் வித்தியாசமானவள் என்பதை நாம் அந்த வழியிலே புரிந்து கொள்ள முடியும். அவர் எவ்விதமாக ஆரம்பித்து எப்படி முடிக்கப் போகிறார் என்பது நமக்கே புரியாது. ஆனாலும் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக கர்த்தர் அவர் செய்ய நினைத்ததை அப்படியே செய்து முடிப்பார் என்பதை நாம் உறுதியாக விசுவாசிக்க வேண்டும். எப்படியாய் நடந்த ஒரு ஊழியத்தின் பாதை நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் சாட்சியாக கேட்போமா? கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 2007ஆம் ஆண்டு ஊழியத்தின் பாதையில் எனக்கு 17வது ஊழியமாக 19வது ஊழியமாக சிறுவர் வேதாகம விழா என்கிற ஒரு ஊழியத்தை சிறுபிள்ளைகள் மத்தியிலே, அதாவது இந்த பிபிஎஸ் மாதிரி இருக்கு பாருங்க, அது மாதிரி நடத்துவதற்கு கர்த்தர் எனக்கு சில காரியங்களை என்னோடு பேசியதை ஆரம்பித்து கொடுத்தார். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அது தொடர்ந்து 2007ஆம் ஆண்டிலிருந்து அது நடந்து வந்து கொண்டே இருந்தது. பல ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் மத்தியிலே ஊழியங்களை கொண்டு செல்ல கர்த்தர் கிருபை செய்து நடத்தி கொண்டிருந்தார். பிற்பாடு நிறைய பிரச்சனைகள் வந்த போதிலும் கூட ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தர் அதை தடைபடாமல் நடக்க கர்த்தர் உதவி செய்தார். பொறுப்படுத்தி செய்யவும் கர்த்தர் கிருபை செய்து வந்தார். எனக்கு அருமையானவர்களே, கொரோனா வந்தபோது அவ்வளோதான், இந்த வருஷம் ஒன்றும் பண்ண முடியாது. மார்ச் மாதம் நடந்து வந்த காரியம் நம்பதினாலே என்ன செய்யுது என்று நினைத்த வேளையில்
நேரத்திலே பெப்பே டிவி என்கிற ஒரு டிவியின் மூலமாக எனக்கு ஒரு அழைப்பு வந்து அந்த டிவியிலே இந்த 7 நாட்கள் ப்ரோக்ராமை நாங்கள் அந்த சிறுவர் வித வேதாகம விழாவின் ப்ரோக்ராமை நடத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்ததாமே இப்படி தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்திருந்த இந்த வேளையிலே இந்த வருஷத்தினுடைய ஏப்ரல் மாதத்திலிருந்து எனக்கு சரீரத்தில் சில தேவையில்லாத நிறைய பலவீனங்கள் ஏற்பட்டது நிமித்தமாக இந்த ஆண்டு சிபிஎஃப் வெளிவருமா இருக்குமா என்னது என்ற ஒரு யோசனையோட நிறைய பேருக்கு வந்து இடத்துல கேட்கவும் ஆரம்பித்தார்கள். பாஸ்டர் இந்த வருஷம் உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு நான் சொன்னேன். அது என்னுடைய ஊழியம் இல்லை, அது கர்த்தருடைய ஊழியம். எனவே எப்படி இருந்தாலும் கர்த்தர் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். இல்லை அடிக்கடி இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும்னு அடிக்கடி உங்களை அவர் கூப்பிடுறதுனால பொறுப்படுத்தி செய்வதற்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த விளையிலே திடீர் என்று டாக்டர் என்ன பண்ணார், எனக்கு டெஸ்ட் பண்ண டாக்டர் ஏப்ரல் மாதத்தில் சொன்ன வார்த்தை இதோட நீங்கள் ஜூன் மாதம் வந்தால் போதும், மத்தியில் வர வேண்டாம் என்று. அந்த 3 மாதம் தான் எங்களுக்கு காரியங்கள் இருக்கும். ஆனாலும் இந்த ஊழியத்தை செய்வதற்கு எங்களுக்கு 6 மாதம் வேண்டும். ஏனென்றால் பாடல்கள் எழுத வேண்டும், இசையமைக்க வேண்டும், பாடணும், பிள்ளைகளை ஆடுவதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், அடுத்த பிற்பாடு ஷூட்டிங் எடுக்கணும், அடுத்து டீச்சர்ஸ் ட்ரைனிங், இவ்வளவு காரியம் இருக்குது. இப்போ இருக்கிற நாட்களை பார்க்கும்பொழுது அது வேற எப்போதா குறைக்கு பிள்ளைகளை வந்து வேற அவங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கு 14ஆம் தேதி நீங்கள் டீச்சர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சா ஆடின பிள்ளைகள் எங்களால் வர முடியாதுங்க அங்கிள். அது ஏன்னா எங்களுக்கு மறுநாள் 15ஆம் தேதி எங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஆட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 12ஆம் தேதி ஏப்ரல் 12 வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னும் முன்னுக்கு வேற வந்து விட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தை செபித்த போது கர்த்தர் சொன்னார், இது என்னுடைய ஊழிய மகனே, நீ கவலைப்படாதே, நான் நடத்துவேன் என்று கர்த்தர் சொன்ன பிரகாரம் ஏப்ரல் 12 என்று சொல்லி நாங்கள் எல்லா ஆசிரியர்களுக்கும் நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக செய்தி அனுப்பிவிட்டோம். தேவனுடைய பரிதான கிருபையினாலே எந்த பிரச்சனையும் இல்லாதபடி விடியற்காலை, அதாவது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி விடியற்காலை எங்களுடைய சிபிஎஃபினுடைய பாடல்கள் எல்லாம் ஒளி வடிவமாக வந்து எங்களுக்கு சேர, அன்றைக்கி காலையில் வந்து சேர 4:30 மணிக்கு வந்து சேரும். அதோடு நாங்கள் மேலே போய் தேவனுடைய பரிதான கிருபையினாலே கிட்டத்தட்ட ஒரு 80 புதிய ஆசிரியர்களை கத்தர் கொண்டு வந்து அந்த நாளிலே பயிற்றுவிக்க கத்ததாமே கிருபை செய்தார். தேவனுடைய பரிதான கிருபையினாலே ரொம்ப லேட்டாக ஆரம்பித்தாலும் ரொம்ப சீக்கிரமாக அந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங்கை நடத்த கத்தர் எடுக்க கிருபை செய்து எல்லா ஊழியத்தினுடைய பாதையில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வந்து அநேக சபைகளை சேர்ந்தவர்கள் வந்து புத்தகங்களையும் பாடல்களையும் வாங்கி கொண்டு போக கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு கேட்ட இந்த வசனத்தின்படியாக, கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரிகளின் நிமித்தம் ஆனந்த சத்தம் விடுவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உற்சாகமாக எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் இன்றைய வரையிலே கிருபை செய்து வருகிறார். தொடர்ந்து எங்களை நடத்துவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் கர்த்தாவே ஊழியத்தின் பாதைகளை நடத்தி வருகிற ஒவ்வொரு நாளுக்காய் கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, ஒரு நாளும் கர்த்தாவே நீர் உம்முடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவராகவே இருந்து வருகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எவ்வளவு கடைசி நேரத்தில் நாங்கள் ஆரம்பித்தாலும் கூட முன்கூட்டி அதை முடிக்க கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையும் சுபையுமாய் செய்து முடித்த தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலும் குழந்தைகள் மத்தியில் இந்த ஒழித்தை நீர் கொண்டு சென்று நீர் நடத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.